சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு முழக்கத்தை கேட்ட பிறகு நம்மளுடைய தமிழக மக்கள் எல்லாருமே, அதாவது அந்த பாகுபலி படத்துல பிரபா சொல்லுவார் பாத்தீங்களா, பாகுபலி என்னும் நான் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடனே அங்க உள்ள மக்கள் எந்த அளவுக்கு ஆரவாரமானாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆரவாரமே நேரு ஸ்டேடியத்துல இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லுவேன். அதாவது குறிப்பா சொல்ல போனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவி பிரமாணம் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் சில அமைச்சர்களும் பதவி பிரமாணம் பண்ணியிருந்தாங்க. அங்க நடந்த சில விஷயங்களும் சரி, அவர் பண்ண, அதாவது அவருடைய எம்எல்ஏக்கெல்லாம் அவர் விட்ட பகிரங்கமான சில வார்த்தைகளும் சரி, அவர் என்னென்னலாம் இன்னைக்கு கையெழுத்திட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், உங்கள் விக்கிராஜ். அதாவது ஒரு வார காலமாக டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே ஆசைப்பட்ட அந்த நாளானது இன்னைக்கு அன்னையர் தினத்துக்கு அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய பரிசே கொடுத்துட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே, அதாவது குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர் ஆவறதுக்கு குறிப்பா சிபிஐ, சிபிஎம், நெக்ஸ்ட் விசிகா, காங்கிரஸ், இந்த 4 கட்சியும் அவருக்கு ஆதரவுகள் தெரிவித்ததுனால அவர் இன்னைக்கு சிஎம் பதவியில உட்கார்ந்துட்டாரு. அதாவது விஜய் அவர்களை பேசுறதுக்காக அழைச்சிருந்தாங்க. அவர் பேசின சில வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் பசினா என்னன்னு தெரியும், நானே ஒரு மன்னர் குடும்பத்துல பிறக்கல, வறுமைனா என்னன்னு எனக்கு தெரியும், நாங்களும் வறுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதாவது எங்க அப்பா பெரிய வசதி கிடையாது, அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி பேசி முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா, அவருடைய எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாருமே இப்ப பரபரப்பா சூழ்நிலையில நடக்குது எல்லாமே. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்லாம் அவர் அந்த இடத்துல பகிரங்கமா ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆட்சியில எவனா இருந்தாலும் சரி, நாதா அப்படின்ற எண்ணம் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா, வந்துட்டோம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணமோ இருந்ததுன்னா உங்க மைண்ட்ல இன்னைக்கே எரேஸ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டேன், நான் தான், என் மூலியமா தான் இந்த அரசாங்கம், என் மூலியமா தான் இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. யாரா இருந்தாலுமே நீங்க என்ன நினைக்க வரீங்களோ, என்ன செய்ய போறீங்களோ அது எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் அழகா பேசியிருந்தாரு. இதை எல்லாராலையும் வரவேற்கத்தக்கது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாருமே நான் ஜெயிச்சிட்டேன், இனிமேட்ல நான் உள்ள வந்துட்டேன், என்ன பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைண்ட்ல இருந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு முறியடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாருமே அவங்களுடைய முகத்துக்காக டிவிகே கட்சிக்கு யாருமே ஓட்டு போடல. எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிற யாருக்குமே அங்க இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கு கூட முகம் தெரியாது. ஒரே ஒரு முகம் விஜய் அவர்களுக்காக மட்டும் தான் அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆதி காலத்து கட்சி எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு இந்த கட்சி மேல வருதுன்னா விஜய் அவர்களுடைய முகம் தான். உங்களுக்காக யாருமே ஓட்டு போடல அப்படின்றத நீங்க எல்லாருமே கருத்துல வச்சுக்கணும். அவங்க வந்துட்டா இது வேலை என்ன பண்ணலாம் அப்படின்றத உண்மையாவே அந்த வாய்ஸ் அவார்ட்லாம் விடுறத காட்டிலும் மக்களுக்கு ஏதாவது அவர் யாரெல்லாம் அமைச்சரா நியமிச்சிருக்காரோ மக்களுக்கு செய்ய பாருங்க. குறிப்பா அமைச்சரா முக்கியமான புள்ளிகள்லாம் நியமிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் முதலாவது யார் அமைச்சரா நியமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா, அப்புறம் ராஜ்மோகனை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா நியமிச்சிருந்தாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரா அருண்ராஜை நியமிச்சிருந்தாரு. செங்கோட்டையன் அவர்களும் அவர் வரும்போது விஜய் அவர்களுக்கு எந்த அளவு ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ அங்க அந்த இடத்துல இருந்ததோ அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்தது. வேற லெவல்ல கூஸ் பம்பாக வந்தது. அவரும் பதவி பிரமாணம் பண்ணும்போது அவர் எத்தனை வாட்டி அவர் பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாரு. இதுலயும் குறிப்பா அவரே ஏந்து நின்று, ராகுல் காந்தி அவர் 2 பேருமே ஏந்து நின்று அவர் பதவி பிரமாணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்கள் இன்னைக்கு 3 வகையான திட்டங்களை கையெழுத்திட்டு இருந்தாரு. முதலாவது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரம். அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, வாக்குறுதியா 200 யூனிட் மக்கள் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கப்படணும். அதை கையெழுத்திட்டு இருந்தாரு. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள் தோறும் நிறைய சிங்கப்பெண் அதிவிரைவு படை அப்படின்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக இன்னைக்கு கையெழுத்திட்டு இருந்தாரு. பெண்கள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில எப்பயுமே உறுதியா இருக்கு அப்படின்ற மாதிரி. 3வது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா, குறிப்பா போதையில்லா மாநிலம். போதையில்லா மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தையும் அமல்படுத்தியிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே நடந்து முடிந்த ஆட்சியிலும் போதையில்லா மாநிலமா ஒரு திட்டம் இருந்தது. ஆனா இது எந்த அளவுக்கு வரையறுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது திட்டமானது அதாவது 200 யூனிட் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த 200 யூனிட் எப்படிங்க எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல் கையெழுத்து அல்வா கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 200 யூனிட்ல 500 யூனிட் யாரெல்லாம் மாதந்தோறும், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் அந்த 200 யூனிட் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா போன ஆட்சியில் என்னன்னு பாத்தீங்கன்னா, 100 யூனிட் 2 மாதத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த 100 யூனிட்
யாருக்குமே சரி வர பரல. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே 2 மாதத்துக்கு அதிகமா ஒருத்தர் வீட்டுல ஃபேன் இருக்கு, டிவி இருக்குனாலே 100 யூனிட் 2 மாதத்துக்கு கிடையாது, அதிகமாவே போகும். அப்ப யாருக்குமே ஃப்ரீயா யூஸ் பண்ணல, யாருமே அந்த 100 யூனிட் ஃப்ரீயாவும் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு 90% மக்கள் வீட்டுல இப்ப ஃபேனு, டிவி, வாஷிங் மிஷின், அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லார் வீட்லயும் இருக்குங்க. அங்கங்கே ஆஃபர் 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 அப்படின்ற மாதிரி டிவிலயும் சரி எல்லா இடத்துலயும் விளம்பரப்படுத்துறதுனால நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கூட இப்ப 90% கிட்ட எல்லாருமே ஏசி யூஸ் பண்றாங்க. இந்த விஷயம் 200 யூனிட்ன்றது 500 யூனிட்டுக்கு யாருக்குள்ளார யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாவே யாரு யூஸ் பண்றா முதல்ல 500 யூனிட் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. நார்மலா ஏசி யூஸ் பண்ணாதவங்க வீட்டுல கூட 500 யூனிட்டுக்கு மேலதான் போகுது. இந்த விஷயம் மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லுவேன். என்ன குழப்பம்னு பாத்தீங்கன்னா 200 யூனிட் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்போ 500 யூனிட்டுக்குள்ள சொல்றாரு அப்படின்ற மாதிரி முதல் கையிலதே எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இல்லப்பா, எல்லாருக்குமே தகுந்த மாதிரி தான் 500 யூனிட்லாம் இல்ல, எல்லாருக்குமே இலவசம் தான், 200 யூனிட் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்துதான் பாக்கணும். முதல்ல இன்னைக்குதான் கையெழுத்து போட்டிருக்காரு, அதுக்குள்ளே எதுகையா அவருக்கு எதிராக பேசுறத காட்டிலும் என்னெல்லாம் அமல்படுத்த போறது, என்னெல்லாம் செய்ய போறது திட்டங்கள் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. 10 லட்சம் கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க, கஜனா காலியா இருக்கு, நாங்க செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் சிறப்பா செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் பிரேக்கிங் வரப்போகுது, என்னென்னலாம் ஃபிளாஷ் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத முழுக்க நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒன்னும் மேல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் நான் பேசுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். மேலும் என்னென்னலாம் நடக்க போகுது நம்மளுடைய தமிழ்நாட்டுல அரசியல் வட்டாரங்கள்ல அப்படின்றத உடனே நம்ம சேனல்ல நம்ம பதிவிட்டுனே இருப்போம். மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.